Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மார்ச் மாசம் இந்த வருஷத்தோட சந்திர கிரகணம் வந்து நடக்க போகுது. இந்த சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இந்த மாதிரி கிரகணங்கள் வந்தாலே பிரெக்னன்ட்டா இருக்கிற பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பயம் இருக்கும். யாராவது சொல்லி இருப்பாங்க இல்ல கேள்விப்பட்டிருப்பாங்க. ஏதாவது வீடியோஸ் பார்த்து இந்த மாதிரி கிரகணம் வருது அப்படினும்போது ரொம்ப பயம் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப டவுட்ஸ்லாம் வரும். பட் அவ்ளோ பயப்பட தேவை கிடையாது. இது வந்து ஒரு சாதாரண நாள் தான். பட் இருந்தாலும் நம்ம ரொம்ப வருஷமா நம்ம ஊர்ல சொல்லக்கூடியது இன்னும் பல நாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த கிரகணங்கள்ல அப்போ கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்லாம் சொல்றாங்க. சோ கொஞ்சம் வந்து நம்ம கவனமா இருக்குது முக்கியம். அதுக்காக ரொம்ப பயந்துக்கிட்டு அந்த நாள்ல வந்து நம்ம வந்து ரொம்ப அப்படியே பயந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்னைக்கு சந்திர கிரகணம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்ற 25 மார்ச் 25 திங்கட்கிழமை சந்திர கிரகணம் வந்து வருது. அதோட நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 10:23 இருந்து மாலை இல்லனா மத்தியானம் 3:02 வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் நடக்குது. காலையில 10:22 இருந்து 3:02 வரைக்கும். எப்போ ரொம்ப பீக்ல இருக்கும் இந்த கிரகணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12:43 இருந்து 3:02 வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் இந்த சந்திர கிரகணம் வந்து நடக்குது. சந்திர கிரகணம் அப்படின்றது என்னன்னா சூரியனை பூமி சுத்தி வருது, பூமியை நிலா சுத்தி வருது. இந்த மாதிரி சுத்தி வரும்போது இந்த கிரகண நாட்கள் அப்படின்றது என்னன்னா 3 நேரா ஒரே லைன்ல வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அதை தான் இந்த கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட சந்திர கிரகணம் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா இப்போ நம்ம பூமியிலேருந்து இப்போ வந்து நிலாவை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கும் நிலாக்கும் இருக்கக்கூடிய அந்த இடையில வந்து சூரியன் வந்து நமக்கு வந்து நிலாவை நம்மக்கிட்ட இருந்து மறைச்சிடும். ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து நிலாவை பார்க்கும்போது அதோட ஒரு பகுதி இல்லை சில பகுதி வந்து சூரியனால் மறைக்கப்பட்டிருக்கு. மீதி பகுதி மட்டும் நமக்கு தெரியும். அதை தான் இந்த கிரகணம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சந்திர கிரகணம் தான் 25ஆம் தேதி நடக்குது. ஸோ இந்த நேரத்தில் சாப்பிடலாமா, வெளியே போகலாமா, என்னெல்லாம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். முடிஞ்ச அளவு ரொம்ப நேரம் அந்த டைமில் வந்து வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு முக்கியமான விஷயம் செக்கப்புக்கு போகணும் இந்த மாதிரினா மட்டும் நீங்கள் போய்க்கலாம். மற்றபடி அந்த 4.5 மணி நேரமும் வெளியவே இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு சேஃப்டிக்காக அந்த டைமில் நீங்கள் வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது. சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம். ஈஸியாக ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகளை எடுக்கணும். கிரகணத்தப்போ நான் எப்பயுமே சொல்கிறது அதுதான். நீங்கள் சாப்பிடாம பட்னி கிடக்கிறது ரொம்ப தப்பு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. ஏன்னா டேப்லெட் எடுக்கணும், தண்ணி குடிக்கணும். நீங்கள் எனர்ஜியாக இருந்தால் தான் உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு எனர்ஜி கிடைக்கும், ஆக்டிவாக இருக்கும். ஸோ பட்னி வந்து எக்காரணம் கொண்டு இருக்கவே கூடாது. ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் எடுக்கலாம். நார்மலாக இருக்கலாம். அந்த டைமில் சமைக்கலாம், சமைச்ச ஃபுட்டை சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம், தூங்கலாம். ரொம்ப நேரம் மொபைல் பார்க்க வேணாம், ரொம்ப நேரம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து பார்க்க வேணாம். வெளியே ஏதாவது முக்கியமானதுக்கு நான் மட்டும் போய்க்கலாம். மற்றபடி செக்கப்பு அன்றைக்கி டெலிவரி ஆகலாமா அதெல்லாம் கேட்டிங்கன்னா தாராளமாக ஆகலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இதுக்காக தான் இந்த வீடியோ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டு கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.